அன்னைக்கு ராத்திரி 2வது ஜாமத்துல மந்திராலோசனை கூடினப்போ வாதாபி வீரர்கள் 2 பேரு வெள்ளக்குடி பிடிச்சிட்டு தெற்கு கோட்டை வாசல்ல வந்து நின்னதாவும் அவங்க கொண்டு வந்த ஓலை மகேந்திர சக்கரவர்த்தி கிட்ட போய் சேர்ந்துச்சுன்னும் காஞ்சி ஃபுல்லா வதந்தி பரவிருச்சு. ஓலையில என்ன எழுதியிருந்துச்சு, அதுக்கு சக்கரவர்த்தி என்ன பதில் சொல்ல போறாருன்னு எல்லாரும் ரொம்ப ஆவலா இருந்தாங்க. முக்கியமா நரசிம்மர் ரொம்ப கோபமா தான் இருந்தாரு. அவரோட பக்கத்துல இருந்த பரஞ்சோதி கிட்ட அடிக்கடி சைகை காட்டி ஏதோ பேசிட்டு இருந்தாரு. சக்கரவர்த்தி எப்பவும் இருக்கிறத விட மிடுக்கா நடந்து வந்து சிம்மாசனத்துல உட்கார்ந்தாரு. அவரோட கையில இருந்த ஓலைக்கு தான் எல்லாரோட கவனமும் போச்சு. சபையோர்களே, இன்னைக்கு சாயந்தரம் சபை கலையிறப்போ முக்கியமான செய்தி எதிர்பார்க்கறதா சொன்னேன். நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப முக்கியமான ஆச்சரியமான செய்தி வந்திருக்கு. மந்திரிகளே, அமைச்சர்களே, தளபதிகளே, எல்லாரும் கேளுங்க. வாதாபி சக்கரவர்த்தி யுத்தத்தை நிறுத்திட்டாரு. சமாதானத்தையும் நட்பையும் கேட்டு ஓலை அனுப்பியிருக்காருன்னு சொல்லி சக்கரவர்த்தி அவர் கையில இருந்த ஓலைய தூக்கி காட்டினதும் சபையில இருந்து வந்த சந்தோஷமான குரல்களை வர்ணிக்க முடியாது. மந்திரிகளே, அமைச்சர்களே, உங்களோட விருப்பத்தையும் தெரிஞ்சுக்க விரும்புறேன். துங்கபத்ரா நதியில இருந்து நர்மதா நதி வரைக்கும் சக்கரவர்த்தியா இருக்கிறவரு நம்மளோட நட்பை கேட்கிறாரு. அவருக்கு நான் என்ன பதில் சொல்லட்டும்? யுத்தத்தை நிறுத்த முடியாது, போர் நடத்தியே ஆவோம்னு சொல்லி அனுப்பவா, இல்ல பல்லவ குலத்தோட தர்மத்தை நினைச்சு நட்பு கேட்கிற வாதாபி சக்கரவர்த்திக்கு நாமளும் நட்பாகிக்க ரெடின்னு சொல்லலாமா? நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க. 15,000 யானைப்படையும் 5 லட்சம் காலாட்படையும் வச்சிருக்க வாதாபி புலிகேசி மன்னர் யுத்தத்தை நிறுத்திட்டு நம்ம காஞ்சிக்கு விருந்தினரா வர ஆசைப்படுறாரு. கொஞ்ச நாள் இங்கேயே தங்கி காஞ்சியை பார்த்துட்டு போக ஆசைப்படுறாரு. அவரை மரியாதையோட வரவேற்போமா, இல்ல கோட்டை கதவுகளுக்கு இன்னும் கொஞ்சம் தாழ் போட்டு அடைப்போமா? உங்களுக்குள்ள பேசி முடிவு பண்ணி ஒரே முடிவா எனக்கு சொல்லுங்கன்னு சொன்னாரு. எல்லாரும் பேசி முடிச்சு கடைசியா பிரதம மந்திரி சாரங்கதேவ பட்டர் பேசுறதுக்கு எந்திரிச்சாரு. பல்லவேந்திரா, உங்களோட ராஜதந்திரத்திலையும் தீர்க்கமான ஆலோசனையிலையும் எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கு. எதை எப்போ செய்யணுமோ அதை அப்போ செஞ்சு முடிப்பீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால உங்களோட அபிப்பிராயத்தை முதல்ல தெரிஞ்சுக்க விரும்புறோம்னு சொன்னாரு. பட்டரே, என்னோட அபிப்பிராயத்தை கேட்கணுமா? எனக்கு தேவையில்லாம ஒரு செகண்ட் கூட யுத்தம் நடத்துறதுல இஷ்டம் இல்ல. ஒரு உயிர் கூட சாகுறதுல எனக்கு விருப்பம் இல்ல. இந்த கோட்டைக்குள்ள இருக்க நம்ம எல்லாரும் நல்லா இருக்கும். ஆனா கோட்டைக்கு வெளியே கிராமங்கள்ல இருக்க மக்கள் பெரிய கஷ்டத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இந்த கோடை காலத்துல விவசாயமும் நடக்கல. அதனால கொஞ்ச நாள்லயே பஞ்சம் வந்தாலும் வந்துரும். இந்த மாதிரி நிலைமையில யுத்தத்தை நடத்த எனக்கு விருப்பம் இல்லை. அது மட்டும் இல்லாம ஹர்ஷவர்தன சக்கரவர்த்தியவே போர்க்களத்துல புறங்காட்டி ஓட செஞ்ச வீராதி வீரரான புலிகேசி மன்னர் அவரே யுத்தத்தை நிறுத்திட்டு சமாதானமா போக நினைக்கிறப்போ நாம ஏன் அதை வேணான்னு சொல்லணும்? என்னோட அபிப்பிராயம் சமாதானமா போகணும்னு தானு சொன்னாரு. சக்கரவர்த்தி இப்படி சொல்லி முடிச்சதும் சாரங்கதேவ பட்டர் சொன்னாரு, பல்லவேந்திரா, நீங்க இப்ப சொன்ன விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கும் ஓகே தான். ஆனா ஒரே ஒரு விஷயத்தை பத்தி மட்டும் சின்ன சந்தேகம் இருக்கு. வாதாபி சக்கரவர்த்திய காஞ்சிக்குள்ள விருந்தினரா வரவேற்கிறது பத்தி நீங்க சொன்னது நல்லதா பிரபு? வாதாபி மன்னர் பழி பாவங்களுக்கு பயப்படாதவரனும் அரக்கர் குணம் படைச்சவரனும் கேள்விப்பட்டிருக்கோம். காஞ்சிய பார்க்க வரதா சொல்றதுல ஏதாச்சும் சூழ்ச்சி இருந்தா என்ன பண்றதுன்னு கேட்டாரு. மகேந்திர பல்லவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, சாரங்கதேவரே, மந்திரிகள் என்ன சொல்லணுமோ அதை தான் நீங்க சொன்னீங்க. ஆனா வாதாபி சக்கரவர்த்தி கேட்டிருக்கிறதுல எந்த மாதிரி சூழ்ச்சியும் இருக்கிறதா தெரியல. அவரோட யானைப்படை காலாட்படை எல்லாத்தையும் காஞ்சிக்கு 30 கிலோமீட்டர் தள்ளி அனுப்ப சம்மதிச்சிருக்காரு. அவரோட முக்கிய மந்திரிகள் 10-15 பேரோட நிராயுதபாணியா காஞ்சிக்குள்ள வர ரெடியா இருக்காரு. நம்ம கிட்ட இவ்வளோ முழு நம்பிக்கை வச்சு செய்தி அனுப்புனவர்கிட்ட நாம எப்படி சந்தேகப்படுறது? அதனால யுத்தமா சமாதானமான மட்டும் உங்களோட விருப்பத்தை சொல்லுங்கன்னு சொன்னாரு. மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து பேசிட்டு சாரங்கதேவ பட்டர் எந்திரிச்சு, பல்லவேந்திரா, எல்லாருக்கும் சமாதானம் தான் வேணும். வாதாபி சக்கரவர்த்திய காஞ்சிக்குள்ள வரவேற்கும் விஷயத்தில் தங்களுடைய கருத்து எதுவோ அதன்படி செய்யலாம் என்று அபிப்பிராயப்படுகிறார்கள் என்றார். அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.